அதெல்லாம் வந்து அந்த கருப்பு வந்து இருக்கவே இருக்கக்கூடாது, கருப்புனாலே எனக்கு ஒரு பயங்கரமான வெறுப்பு இருக்குடான்ற மாதிரி அதை காட்டிட்டாரு அவரு. அந்த வகையில கொடியிலே காமிச்சிட்டாரு, கருப்பை தூக்கி குப்பையில போட்ட மாதிரி போட்டாரு அவர். அதை வச்சு சாரையா போயிட்டு அந்த கட்சியில சேர்ந்துட மாட்டாங்க. விஜய் இந்த ஒரு கரடு முரடான பாதையில இறங்கி பயணிச்சு வெற்றி கொடி நாட்டுவாரான்றத வந்து காலம்தான் பதில் சொல்லும். இந்த ஈவேரான்ற ஒருத்தர் இங்க பிறக்கவில்லை என்றால் இந்த திமுகன்ற ஒரு கட்சி, இந்த தெலுங்கு ஆதிக்க கட்சி, தெலுங்கர் முன்னேற்ற கழக கட்சி இந்த மண்ணில ஆட்சிக்கே வந்திருக்காது. இந்த ஈவேரான்ற ஒரு தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி நல்லவர் போல வேடமிட்டு தெலுங்கு ஆதிக்கத்தை நிலை நிறுத்தின ஒருத்தர் வந்து இந்த தமிழ் இனத்துக்கு பிடிச்ச பெரும் சாபக்கேடு. ஈவேராவை மட்டும் தூக்கிட்டா தம்பி உன் கட்சி கெட்டுது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அதியமான் கந்தசாமி ஐயா தான் நினைச்சிருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சார். இன்றைய தினம் விஜய் அவர்கள் தன்னோட கட்சியினுடைய கொடியை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அந்த கட்சியினுடைய கொடியில உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது சார்? நல்லா இருக்கு. மொத்தத்துல வந்து நிறம் மஞ்சள் சிவப்பு, அதான் நம்ம வந்து ஈழத்துல வந்து புலிக்கொடியிலே இருந்தது. அதோட வந்துட்டு ரெட்டை யானை வச்சிருக்கிறாரு. நம்ம போருக்கு போற யானை வந்துட்டு யானைப்படையெல்லாம் தமிழர்கள் கட்டி ஆண்டவர்கள். சோழர்கள்லாம் வந்து யானைப்படையை வச்சுட்டுலாம் போய் அடுத்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு கப்பலில் ஏற்றி போய் படையை நடத்தி வென்றிருக்காங்க. அது மாதிரி வந்து வென்று வருகிறவர்களுக்கு அந்த வாகை மலர் சூடி வரவேற்கிறது வழக்கம். அது மாதிரி வாகை மலர் எல்லாமே வந்து ஏதோ ஒரு கருப்பு சிவப்பு வேற ஏதோ ஒரு நேரத்தை கருப்பெல்லாம் கொண்டு வந்திருந்தா அது வந்து மற்றும் ஒரு திராவிட கட்சின்னு சொல்லி திராவிட கட்சி முத்திரை குத்தப்பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து அந்த கருப்பு வந்து இருக்கவே இருக்கக்கூடாது, கருப்புனாலே எனக்கு ஒரு பயங்கரமான வெறுப்பு இருக்கிறான்ற மாதிரி அவரை காட்டிட்டாரு அவரு. அந்த வகையில கொடியிலே காமிச்சிட்டாரு, கருப்பை தூக்கி குப்பையில போட்ட மாதிரி போட்டாரு அவர். அந்த வகையில அது வந்து ஒரு சிறப்பான முடிவு. அடுத்து வந்து வாகை மலர்ன்றது வந்து ஒரு வெற்றி பெற்று வாகை மலர் சூடி வருவாங்க. வெற்றி வாகை சூடி வா, ஆமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால நல்லதா தான் தெரியுது. ஆனா இந்த 2 யானைகள் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, பல தகவல்களும் வந்த வண்ணமா இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த சிம்பலா இருக்கு அந்த யானை என்பது. அதனால கட்சி கொடியில வந்து அந்த யானை படம் வைக்கிறதுல வந்து எங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இருக்கு அப்படின்னு சொல்லி பிஎஸ்பி வந்து தேர்தல் ஆணையத்தை அணுக போவதாக சில தகவல்லாம் வந்த வண்ணமா இருக்கு. இதுல எதனா அவருக்கு சிக்கல் வருமா? அதுல எல்லாம் ஒரு சிக்கலும் வராது. அப்படி அதாவது வந்து கட்சி கொடியில வந்து யானை கட்சி கொடியில இருக்கிறத கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் இதுல சின்னம்ன்றது தனி. நம்ம வந்து இந்த ரெட்டை யானை கேட்கலாம், அதுவும் அவங்களோடது வந்து ஒற்றை யானை. பகுஜன் சமாஜ் வந்து யானை சின்னம், ஒத்த யானை, ரெட்டை யானை கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்து ஒரு கட்சிங்கும் போது வந்து கட்சியில இப்ப வந்து அதிமுக கொடியை பாருங்க, அண்ணா இருப்பாரு. அண்ணா தான் அதுக்கு சின்னமா இல்ல, இரட்டை இலை. சரியா? அண்ணாவை யாரோ ஒருத்தர் அண்ணா திமுகன்னு வச்சுட்டு என்ன இல்ல இன்னொருத்தர் வந்து பேரு அண்ணாவே பேர் வச்சுட்டு அவரும் வந்து இது மாதிரி வச்சுட்டு கேட்பாங்களா? அது மாதிரி கிடையாது. சின்னம்ன்றது வேற, கட்சி கொடின்றது வந்து வேற. ஓகே. அதே போல சார், இப்போ இந்த கட்சி கொடியெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காரு. கொள்கையை வந்து நான் இன்னொரு விரைவில் வந்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி பல விவரத்தை வந்து விவரிச்சிருக்கிறாரு. இதை ஒட்டி சீமான் அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு, என் தம்பி பொது வாழ்க்கைக்கு வர்றாப்புல அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ்தலத்தில் ஒரு விரிவான ஒரு வாழ்த்து செய்தியும் அனுப்பிச்சிருந்தாரு.
இது என்ன ஒரு செய்தியை வந்து சொல்ல வருது? வருங்காலங்களில் சீமான் மற்றும் விஜய் இவர்கள் எல்லாம் ஒரு சேர வாய்ப்புகள் இருக்கா? ஈவன் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் அந்த பிரஸ் மீட்ல கூட வாழ்த்துக்கள்லாம் வந்து மனப்பூர்வமாக தெரிவித்திருந்தாரு. எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் ஒரு பொது நலத்துக்காக நீங்க வந்து பொது வாழ்க்கைக்கு வர்றீங்கன்னு சொல்லி நல்லா இப்போ வந்து நல்ல ஒரு முன்னணி நடிகரா இருக்கிற போது அதை விட்டுட்டு இப்போ பொது வாழ்க்கைக்கு வர்றதுன்றது வரவேற்கக்கூடியது. எல்லா தலைவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இதேனும் இந்த வாழ்த்தின் மூலமாக ஒரு அரசியல் பின்னணி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிலாம் நான் இருக்கும்ல. குறிப்பா சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தம்பி விஜய் அவர்கள் வந்தால் நான் வரவேற்பேன், ஐ எம் வெயிட்டிங், நான் இணைவதற்கு கூட வெயிட்டிங் அப்படின்லாம் கூட சீமான் அவர்கள் பல பிரஸ் மீட்ல குறிப்பிட்டிருந்தார். சீமான் வந்து அவரோட பேச்சை வந்து நம்ம வந்து ஒரு எப்படின்னா அவர் சில கட்டங்கள்ல மாறி மாறி பேசியிருப்பாரு. அவரு சில இடத்துல அதாவது வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படி அதை குறிச்செல்லாம் இந்த ஒரு விவாதமான பேச்செல்லாம் பேசியிருப்பாரு. அதனால வந்து நம்ம அப்படி எடுத்துக்கிட வேணாம். ஒரு தமிழர் ஒருவர் கட்சி துவங்கணுங்கிறாரு, மற்ற தமிழர்கள்லாம் அதை வரவேற்கிறாங்க. ஒரு தெலுங்கரா இருக்கிற ஸ்டாலின் மட்டும் அதை வரவேற்க மாட்டாரு. சரிங்களா? இப்போ எடப்பாடி தமிழர், மற்ற என்னைய வரவேற்கிறவங்கெல்லாம் வந்து தமிழராக இருக்கிறாங்க. ஒரு மற்றும் அதாவது இப்போ ஒரு பல கட்சிகள் இப்போ ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து வரும்போது நான் நீ போட்டு வந்து பொது வாழ்க்கையில வந்து வரணும். வந்து அவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கும். இங்க நாட்டுல வந்து ஒரு 10 பிரச்சனை இருக்கு. இந்த 10 பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு திட்டம் இருக்கும். என் திட்டம் வந்து ரொம்ப நீண்ட தூரம் போய் செயல்படுத்துறதா இருக்கும், நீண்ட நாட்கள் பிடிக்கிறதா இருக்கும். உங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு 50 வருஷத்துலதான் தீர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த 5 வருஷத்துல தீர்த்துருவேன், அதுக்கு எனக்கு வேற வழி இருக்கு அப்படின்னு வேற ஒரு தலைவருக்கு ஒரு திட்டங்கள் எல்லாம் இருக்கலாம். சரிங்களா? அப்போ அதெல்லாம் வந்து எல்லாமே இருந்து நல்ல ஒரு தேன் போல எழுதி வச்சுட்டு வந்து நான் வந்து என்னோட கொள்கை எல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி படிச்சு காமிச்சிட்டாலும் அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதை வச்சு சாரையா போயிட்டு அந்த கட்சியில சேர்ந்துட மாட்டாங்க. சரிங்களா? ஒரு அரசியல் கட்சி நடத்துறது முன்ன மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து மக்களை வந்து அணி திரட்டுறது பெரும் சவாலான விஷயம். அது வந்து ஒரு மணல்ல கயிறு தெரிக்கிற மாதிரி. இப்போ 35 லட்சம் வாக்குகள் வந்து சீமான் வாங்கி இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு வந்து 35 லட்சம் மணலை கயிறா திரிச்சிருக்காருன்னு அர்த்தம். அவ்வளோ சிரமம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு அதிகார பலம் வச்சுக்கிட்டு பணமும் வச்சுக்கிட்டு இருந்தால் ஏதோ ஒண்ணு சொல்லி, இப்ப திமுக வந்து பெண்களுக்கு வந்து இது கொடுக்குது, எது நீங்க வந்து பேருந்துல போனா இலவசம். யாரு? அவங்க வீட்டு திட்டா கிடையாது. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம், வந்தாச்சு, வந்த உடனே அதை செய்யறாங்க. செஞ்சுட்டு அவங்க என்ன, திமுகன்னா ஒரு ஏமாற்று. அந்த ஏமாற்று என்ன பண்ணுவோம், இங்க 5 ரூபா கொடுப்போம், இங்க வந்து இன்னும் வரி அது இந்த வகையில வந்து ஒரு 10 ரூபா இந்த பக்கம் இந்த பக்கம் புடிங்கலான்னு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டே தான் இங்க ஒரு 5 ரூபாய் வந்து இலவசமா அறிவிக்கும். மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம். +2 12க்கு அப்புறம் 12வது படிச்சு காலேஜ் போகும்போது சொல்லிட்டு உடனே 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு புத்தகத்துக்கெல்லாம் விலையேற்றி விட்டாங்க. சரிங்களா? தனியார் ஸ்கூல்ல வாங்க, அதான் தனியாருக்கு வந்து எவ்வளவு ஏத்திருக்க, 300 400 ஏத்திட்டு இங்க வந்து கொடுக்கறது என்ன பிரச்சனை இருக்கு? அதனால வந்து இந்த மாதிரி இல்லாம உண்மையிலே அதாவது வந்து ஒரு விலைவாசி ஏறாமலே ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? விலைவாசி ஏறக்கூடாது, ஆனா மக்களோட வருமானம் மட்டும் ஏறணும். அப்போ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், போன மாசம் வந்து இந்த மாசம் வந்து சம்பளத்தை ஏத்திட்டாங்க, நம்ம வந்து ஒரு 15,000 வாங்கிட்டு இருந்தோம், இப்ப 20,000 ஏத்திட்டாங்க, இந்த வருஷத்துல 5,000 ரூபாய் மிச்சம்டா அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருக்கும் போதே இந்த பக்கம் விலைவாசி எல்லாம் ஏறி 22,000 ரூபாய் செலவுல போய் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு என்னங்க, வாழ்க்கையே சரி தட்டி போடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி அரசா தான் வந்து இந்த திமுக அரசு இருக்குது.
ஒரு நல்ல திட்டங்கள் வந்து கொள்கையில விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார்ன்றது வரவேற்கிறேன். நானும் ஒரு கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலையும் தமிழர் என்ற அடிப்படையிலையும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத தமிழர் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டா அவங்க வெற்றி பெற்ற முடியுமா அப்படிங்கிறது அதெல்லாம் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. சீமான் கூட்டணி வச்சா வந்துருவாரா, கூட்டணிக்கு அடி போட்டிருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம எதையுமே சொல்ல முடியாது. விஜய் என்னோட பார்வையில நான் பார்க்க போனா எனக்கு விஜய் இந்த ஒரு கரடு முரடான பாதையில இறங்கி பயணிச்சு வெற்றி கொடி நாட்டுவாரான்றத காலம்தான் பதில் சொல்லும். சரிங்களா? ஏன்னா அவரோட முன்னாடி கடந்த காலங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் எங்கேயுமே எதிர்நீச்சல் போட்டவரா இல்ல. அவர் படத்துல போடுவார் எதிர்நீச்சல்லாம். ஜெயலலிதாவோட சண்டை போட்டாரா? தாம் படத்தை வெளியிடல, அநியாயமா தடுக்கிறாங்கன்னா அப்படியே அடங்கி போயிட்டாரு. அப்படியே அடங்கி சொல்லாரு எடப்பாடி பழனிசாமி சாமிக்கெல்லாம் பயப்படலாமாடா அப்படின்னு கூட திரு சீமான் அவர்களே கலாச்சி விட்டாரு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லாம தங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அது எவனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். இப்ப இதை ஒட்டி சார் இன்றைய தினம் இந்த கட்சி கொடியை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதை ஒட்டி அவர் ஒரு உறுதிமொழியும் ஏற்றிருந்தாரு. சாதி மத இன எந்த ஒரு பேதமும் இல்லாமல் நம்ம ஒரு சேர்வை வேலை செய்வோம் அப்படின்ற மாதிரி தொனியில அந்த உறுதிமொழி என்பது அமைஞ்சிருந்துச்சு. இந்த உறுதிமொழியினுடைய இந்த ஒரு கட்டம் மட்டும் எடுத்துட்டு திராவிட சித்தாந்த உடையவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் இதன் மூலியமாக சீமானுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். சீமான் பாத்தீங்களா, அவர் இன தூய்மைவாதம் பேசக்கூடியவர். இதன் மூலியமாக அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் தந்தை பெரியார் வழியில் திரு விஜய் அவர்கள் கட்சி துவங்க இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து கூட திராவிட சித்தாந்த உடையவர்களால் சமூக வலைதளங்கள்ல அதிகமா விமர்சையை எழுதப்பட்டு வருது. நான் இந்த சபையில சொல்றேன், இந்த ஈவேரான்ற ஒருத்தர் இங்க பிறக்கவில்லை என்றால் இந்த திமுகன்ற ஒரு கட்சி, இந்த தெலுங்கு ஆதிக்க கட்சி, தெலுங்கர் முன்னேற்ற கழக கட்சி இந்த மண்ணில ஆட்சிக்கே வந்திருக்காது. இந்த ஈவேரான்ற ஒரு தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி நல்லவர் போல வேடமிட்டு தெலுங்கு ஆதிக்கத்தை நிலை நிறுத்தின ஒருத்தர் இந்த தமிழ் இனத்துக்கு பிடிச்ச பெரும் சாபக்கேடு. அந்த தந்தை பெரியார் யாருக்கு தந்தை பெரியார்? தெலுங்கர்களுக்கு தந்தை பெரியார். 1967 காமராஜர் அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் செய்தாரு. திமுகவுக்கு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்திற்கு அவர் ஆதரவு கொடுத்தாரு. அதே ஆதரவு கொடுத்தாரு. ஆதரவு கொடுத்து காமராஜருக்கு இல்லாத ஒரு இதெல்லாம் சொல்லி கொடுத்து குளமாவது மேடை போனா போட்டோம்னு தேவைக்குளம் பீரி மேடெல்லாம் போயிருச்சு. ஒரு நல்ல தமிழ் மேல இனத்தின் மேல பற்றுள்ளவரா இருந்தா ஒரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற நிலப்பரப்புல ஒரு 30-40 விழுக்காடு நம்ம நிலம், நம்மளோட நிலம் போனதுக்கு இந்த ஈவேரா தான் காரணம். நீங்க அவருக்கு ஆதரவு அளிச்சாருன்னா இந்த நிலங்கள்லாம் போகுது, தெலுங்கர்களுக்கு போகுது, மற்றவங்களுக்கு எல்லாம் போகுது, இவங்க வீணா போறாங்க அப்படின்ற ஒரு முடிவோடையும் ஆதரிச்சிருக்கலாம். அவர் எந்த வகையிலும் இந்த இனத்துக்கு பயன்பட்டதே கிடையாது. நான் சொல்றேன், இந்த சபையில சொல்றேன், நானு ஈவேரா புகழ மட்டும் அவர் பாடினாரு, தொலைஞ்சாரு. ஒரு இந்த பரிசளிப்பு விழாவுல போதே சொல்றாரு, பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், யாரும் படி, நீ பெரியார படி. படிச்சு முடிச்சுட்டு எங்க ஐயா வழக்கறிஞர் குப்பன் ஒருத்தர் எழுதி இருக்கிறாரு, தமிழரின் இனப்பகை ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஆணித்தரமான தரவுகளோட எழுதி இருக்கிறாரு. அத முதல்ல படி. அவரோட நூல் அவர் போனது வந்தது உக்காந்தது எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாங்க. அந்த நூல்களையும் படிங்க, வேண்டாம்னு சொல்லல, படிக்க. ஏன்னா படிச்சாதான் இது சரியா அது சரியான்னு நீ ஆய்வு பண்ண முடியும். படிச்சு முடிச்சுட்டு ஐயா வழக்கறிஞர் குப்பன் எழுதியிருக்கிற தமிழரின் இனப்பகை ஈவேரான்னு நூலை படிங்க. தமிழரின் இனப்பகை ஈவேரான் நூலை நம்ம விஜய் அவர்களுக்கு அனுப்பி விடணும். அத ஒருத்தர் படிக்காம இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தர் அரசியல் செய்யக்கூடாது.
அப்போ அப்புறம் திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு ஐயா குணா எழுதின நூல்கள், தமிழின மீட்சி, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லிட்டு ஐயா வழக்கறிஞர் சக்திவேல் எழுதின நூல், இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் படிக்காம மொத்தத்துல தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் எழுதின நூல்கள், தமிழ் இனத்தை சார்ந்த ஐயா நம்மாழ்வார படிக்கணும். சரிங்களா? இவர்கள்லாம் படிக்காம தமிழ் இனத்தை சாராதவர்கள் தலைவர்கள் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் 2வது படி. தமிழ் இனத்தை சார்ந்த தலைவர்கள் என்னென்ன எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் முதல் படிக்கணும். விஜய் அவர்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்லுகிறீங்க? அறிவுரை மட்டும் இல்ல, எச்சரிக்கையாவே சொல்றேன். நானு ஈவேராவை மட்டும் தூக்கிட்டா தம்பி உன் கட்சி கெட்டுது. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு நன்றிகள் சார். நன்றி.